அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னவென்றால், போட்டோ ஸ்டுடியோவிற்கு பயன்படுத்தப்படும் பில்லிங் சாஃப்ட்வேர் பத்தி பார்ப்போம். முதல்ல நமக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கணும். இப்ப நம்மளோட முகப்பு பக்கம் இப்படி தான் இருக்கும். இதுல உள்ள மெனு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல கஸ்டமர். இதுல நம்ம கஸ்டமர் விவரங்களை பதிவு பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராடக்ட். இதுல நம்ம கொடுக்கிற விலை பட்டியல் விவரங்களை இங்கே கொடுக்கலாம். அடுத்து சர்ச் மெனு. இதுல கஸ்டமர் மற்றும் இன்வாய்ஸ் இருக்கும். கஸ்டமர் விவரங்களை மற்றும் இன்வாய்ஸ் விவரங்களை இதுல பார்த்துக்கலாம். அடுத்ததா பில்லிங். இதுல நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கிற இன்வாய்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா டாஸ்போர்டு. இதோட முகப்பு பக்கம் இப்படிதான் இருக்கும். இதுல நம்ம பண்ற இன்வாய்ஸோட மொத்த தொகை, எவ்வளவு அட்வான்ஸ் வந்த மொத்த தொகை, எவ்வளவு இன்னும் வர வேண்டிய மொத்த தொகை எவ்வளவுன்னு காட்டும். அது மட்டுமல்ல, அடுத்தடுத்து வர போற ஃபங்க்ஷன் விபரமும் இதுல காட்டும். அடுத்ததா ரிப்போர்ட். இதுல பெண்டிங், கம்ப்ளீட்டடு, அண்ட் டெலிவரி, இன்வாய்ஸ், பீரியடிக்கல் மற்றும் கஸ்டமர் விவரம்னு 6 வகையான ரிப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரிப்போர்ட்லும் பிடிஎஃபாக பதிவிறக்கி வச்சுக்கலாம். அடுத்ததா யூசர் மேனேஜ்மெண்ட். அதில் அக்கௌண்ட் டேஷ்போர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட தினசரி வரவு செலவு விவரத்தை பதிவு பண்ணிக்கலாம். இதுல நம்மளோட மொத்த வரவு மற்றும் செலவு மற்றும் மீதமுள்ள இருப்பு தொகை எவ்வளவுன்னு காட்டும். அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். இதுல மாதம் வாரியாக அல்லது குறிப்பிட்ட தேதி வாரியாக வரவு செலவு விவரத்தை எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் அதை பிடிஎஃபாக பதிவிறக்கி வச்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு கஸ்டமர் விவரங்களை எப்படி பதிவு பண்றதுன்னு பார்த்துடலாம். கஸ்டமர் மெனுல தேவையான விவரங்களை பதிவு பண்ணி சேவ் பண்ணிக்கணும். அதே போல ப்ராடக்ட் விவரத்தை பதிவு பண்ண மெனுல ப்ராடக்ட் விவரத்தை கிளிக் பண்ணி தேவையான விலை பட்டியலை பதிவு பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி இன்வாய்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்வாய்ஸ் மேனுக்கு போய் கஸ்டமரோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணனாலே அவங்க முழு விவரம் வந்து நமக்கு வந்துடும். அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணி
பங்கன் ஆரம்பிக்கிற தேதி மற்றும் முடிகிற தேதி செலக்ட் பண்ணிக்கணும். அதே போல ஆல்பம் டெலிவரி பண்ண போற தேதியும் ஆல்பம் கொடுக்கிறவரை டெலிவரி ஸ்டேட்ஸ் ஃபென்டிங்னு பதிவு பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததா கஸ்டமர் கேட்ட ப்ராடக்ட் விவரத்தை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த கஸ்டமருக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்தா அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதே போல அட்வான்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக அனைத்தும் சரி பார்த்து சேவ் செய்து பிடிஎஃபாக பதிவிறக்கி வச்சுக்கலாம். மேலும் இன்வாய்ஸ் பிடிஎபிள் QR கோடு மூலமாக மிதமுள்ள தொகையை ஆன்லைன் வாயிலாக பணம் செலுத்தும் முறை இதில் உள்ளது. நம்மளால இப்போது சர்ச் மெனுக்கு போய் நம்ம கிட்ட உள்ள இன்வாய்ஸ் விவரங்களை பார்க்கலாம். மேலும் இது முழுமையாக பணம் பெறப்பட்ட இன்வாய்ஸா அல்லது இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளதா என அறிய முடியும். மற்றும் இன்வாய்ஸில் ஏதேனும் மாற்றம் செய்யவும் இதுல முடியும். மற்றும் அப்டேட் செய்த இன்வாய்ஸை பிடிஎஃபாக பதிவிறக்கி வச்சுக்கலாம். இப்போது டாஷ்போர்டு போய் அந்த விவரத்தை காணலாம். மற்றும் இன்வாய்ஸில் ஏதேனும் பட்ஜெட் மாற்றம் செய்யவும் இதுல முடியும். மற்றொன்று அப்டேட் செய்த இன்வாய்ஸை பிடிஎஃபாக பதிவிறக்கி வச்சுக்கலாம். இப்போ ரிப்போர்ட் மேனு சென்று நமக்கு தேவையான ரிப்போர்ட்டை பார்க்க மற்றும் பிடிஎஃப் ஆக பதிவிறக்கி வச்சுக்கலாம்.
அடுத்ததா யூசர் மேனேஜ்மெண்ட். முன்னதாக கூறப்பட்டது போல் அதில் அக்கௌண்ட் டாஷ்போர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட தினசரி வரவு செலவு விவரத்தை பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ரிப்போர்ட் மேனு சென்று நமக்கு தேவையான ரிப்போர்ட்டை பார்க்க மற்றும் பிடிஎஃப் ஆக பதிவிறக்கி வச்சுக்கலாம். அதே போல வரவு ரிப்போர்ட், செலவு ரிப்போர்ட் இரண்டும் சேர்த்து ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு கொள்ளலாம். ஃபங்க்ஷன் விபரமும் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்மளோட மானுவல் சான்ஸ் பாஸ்வேர்டு கிளிக் செய்து நமது பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ளலாம். நன்றி நண்பர்களே.